உலகமெங்கும் வாழ மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஃபர்னிச்சர் லாக் வந்து அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். நம்ம என்ன பிராண்ட்ல இருந்து இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட்ல இருந்து வரக்கூடிய ஸ்மார்ட் டிஜிட்டலா வரக்கூடிய ஃபர்னிச்சர் லாக் தான் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். இது வந்து கம்ப்ளீட்டடா ஸ்மார்ட்ங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நார்மலா வந்து நம்ம கீபோர்டு தான் லாக்கை க்ளோஸ் பண்ணுவோம், ஓபன் பண்ணுவோம், இல்லனா வந்து நம்ம மேனுவலா நம்மளுடைய ஹேண்டை வந்து யூஸ் பண்ணுவோம். பட் ஆனா இது வந்து வெறும் நம்பர்ல ஓபன் பண்ணக்கூடிய க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபர்னிச்சர் லாக். அது மட்டும் இல்லாம இதை பொறுத்த வரையில நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு கபோர்ட் இருக்கு, இல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு, இல்ல இப்ப நான் வச்சிருக்கேன் இல்லையா இந்த மாதிரியான டேபிள்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த இடங்கள்ல தாராளமா இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் திக்னஸ் கம்மியா இருக்கக்கூடிய பிளேவுட் டோர்ஸ் ஏதாவது இருக்கு, ஏதாவது கபோர்ட் மாதிரி வச்சிருக்கீங்கன்னா அங்கேயும் தாராளமா இந்த ஒரு ஸ்மார்ட்டா வரக்கூடிய டிஜிட்டல் ஃபர்னிச்சர் லாக் வந்து யூஸ் பண்ணலாம். சோ இதுல வந்து உங்களுக்கு சூப்பரான மாடல்ஸ்ல அவைலபிளா இருக்குங்க. இதுல வந்து டச் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு, நம்பர் போட்டு பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிளைனா வந்து பாத்தீங்கன்னா விசிபிள்ல ஓபன் ஆகுற மாதிரியான லாக்ஸ் வந்து இருக்கு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபர்னிச்சர் லாக் வந்து நியூமெரிக்கலோட, தட் மீன்ஸ் கீபேட்ல வரும். சோ பாஸ் கோட போட்டு ஈஸியா நம்ம வந்து நம்மளுடைய அந்த ஃபர்னிச்சரை வந்து ஓபன் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் கபோர்ட் ஏதாவது இருந்தா ஓபன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ ப்ராடக்ட்டை ஓபன் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா OZFL 401PW, தட் மீன்ஸ் பாஸ்வேர்ட் போடுற மாதிரியான ஆப்ஷன்ஸோட வந்திருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மெட்டல், வுட் எதெல்லாம் வேணும்னாலும் தாராளமா இந்த லாக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு குவாலிட்டியான பில்டோட வருது. ஓசோன் செக்யூர் டெக் பிரைவேட் லிமிடெட். சோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இதை சேல்ஸ் பண்றாங்க போல. சோ இப்போ ஓபன் பண்ணலாம். உங்களுக்கு சைட்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா டீடைலா கொடுத்திருக்காங்க. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோரா நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்கலாம், ஏன்னா ஸ்மார்ட்டா வருது இல்லையா, அந்த காரணத்துக்காக. நமக்கான டீடைல்டா இருக்கக்கூடிய ஒரு யூசர் மேனுவல் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இந்த பேக்கிங்ல வருதுன்னு பார்க்கும் பொழுது ஃப்ரண்ட் பேனல் லாக் மெயின் யூனிட் வரும், கேம் வந்துரும், கவுண்டர் ஸ்க்ரூ பேக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, யூசருக்கான இன்ஸ்டாலேஷன் அண்ட் பேட்டரிஸ் வந்து உங்களுக்கு இதுல ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் இதை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அண்ட் இந்த யூனிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு டீடைல்டா கம்ப்ளீட்டடா இதிலேயே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஓனாவும் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். பெரும்பாலுமே வந்து நம்ம இந்த மாதிரியான ஃபர்னிச்சர் லாக்லாம் வந்து நார்மலாக நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் கரெக்டாக இருக்காது. நம்ம ப்ராடக்ட்டை வாங்கினதுக்கப்புறம் ஓசோன் டீமை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னாலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அது வந்து டோர் லாக்காக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணுவாங்க. இதுவே நம்ம வாங்கக்கூடிய அந்த லாக்குக்கு வந்து இன்ஸ்டாலேஷன்ஸ் வந்து பேபிளா இருந்ததுன்னா நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ரெகுலராக இருக்கக்கூடிய கார்பெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை இன்ஸ்டாலேஷன் பண்ண மாட்டாரு. ஸோ இதுக்கான ஒரு ப்ரொஃபஷனல் இருந்தால் தான் இதை டிஜிட்டலா இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்க முடியும். மேபி நீங்க கொஞ்சம் நாலேஜபிள் பர்சனா இருந்தீங்கன்னா ஷோரா இந்த மேனுவலை யூஸ் பண்ணி நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரும், அக்சசரிஸ் ஆஃப் லாக்ஸ், ஃபங்க்ஷனல் செக்ஸ், இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இந்த பேக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு பேட்டரி கம்ப்ளீட்டடா இருக்கு. அண்ட் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஒரு USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் ஆக்சுவலாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டைமில் இது வந்து பேட்டரியில் தான் நம்மளுக்கு பாஸ்கோட் போட்டோம் அப்படின்னா ஓப்பன் ஆகுது இல்லையா. எமர்ஜென்சி டைமில் இந்த பேட்டரி வந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த டைமில் உங்ககிட்ட ஒரு பவர் பேங்கோ இல்லை வந்து ஒரு அடாப்டர் ஒயர் இருந்ததுன்னா இல்லை இந்த கேபிள் அழகாக அதில் இன்சர்ட் பண்ணி நீங்கள் இதை வச்சு கொஞ்ச நேரம் போட்டிங்க அப்படின்னாலே இமீடியட்டாக உங்களுக்கு வந்து லாக் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வேற ஒரு பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணிட்டு தாராளமாக இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி வந்து ரெண்டு கேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூஸ் குட்டியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை லாக் பண்றதுக்கான ஒரு டெஸ்டர் மாதிரியான ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சின்னோண்டு இருக்கு பாருங்க. அப்புறம் மீதியான அக்சசரிஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஸோ இதையும் ஓர வச்சிடலாம். அண்ட் இப்போதான் நம்மளுடைய மெயின் லாக் இது இருக்கு, டிஜிட்டல் லாக். ஸோ அவ்வளோதாங்க, இதுதாங்க மெயினான லாக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் டச் மாதிரியான ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. பேட்டரியை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து போடுற மாதிரி இருக்கு. அண்ட் நம்பர் வந்து நம்ம இங்க போடுறதன் மூலமா இது வந்து நம்மளுடைய டோர் வந்து ஓபன் ஆயிடும். நாலு பக்கம் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டல் ஃபினிஷிங்கோட வருது. ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம வந்து அக்சஸிபிலிட்டி பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் டீடைல் தான். ஸோ பேக்கேஜுக்குள்ள வந்து நம்மளுக்கு டீடைல்டா இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டிரைவர், அலன் கீ, இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் ரொம்ப டீடைல்டா நம்ம பார்க்கலாம்.
இந்த ஒரு ஸ்மார்ட்டா வருது இல்லையா, ஸ்மார்ட் டிஜிட்டல் ஃபர்னிச்சர் லாக், இந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து டீடைல்டா செக் பண்ணிக்கணும். கண்டிப்பா நீங்க வாங்க போறீங்க இல்ல இத பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கான பையிங் லிங்க் அண்ட் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்ஸ் எல்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். ஷூரா உள்ள போங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, மார்க்கெட்ல இதை விட பெஸ்டான ப்ராடக்ட் இருக்கா எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணிட்டு வேணும் அப்படின்னா மட்டும் இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரியே நிறைய விதமான ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியை ப்ரொவைட் பண்றாங்க. அவங்களுடைய வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். போங்க, செக் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்துல ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்க, இல்ல மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது நம்மளுடைய சாய்ஸ் டு பெஸ்ட் யூடியூப் சேனலை கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டன் மூலமா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டன் நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. கூடவே இந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் இன்னும் பர்சனலான ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போடுவேன். ஸோ அதுக்கான லிங்க்ஸும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் நிறைய விதமான அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Signing off, Vijay Baba. See you. Have a nice day.